வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ தொடர்ந்து கூர்ந்து படித்து கொண்டிருக்கிறது வேதாந்தம். இது முழுக்க அந்த புத்தகங்களாக தான் இருக்கு. உபநிஷத்துகள், பிரம்மசூத்திரம், சந்தடி சாக்கில் ட்ராட்ஸ்கி பற்றி ஒரு புத்தகம். இது கதிர் ராமசாமி என்பவர் எழுதியது. இப்படி பல புத்தகங்கள் இங்கே இருக்கு. ஆனால் இதில் இப்போ படித்து கொண்டிருந்த புத்தகம் என்பது இந்த புத்தகம். இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். த கான்செப்ட் ஆஃப் முக்தி இன் அத்வைத வேதாந்தா. த கான்செப்ட் ஆஃப் முக்தி இன் அத்வைத வேதாந்தா, இது அந்த புத்தகத்துடைய தலைப்பு. ஏஜி கிருஷ்ண வாரியர் எழுதினது. சம்ஸ்கிருத பேராசிரியர், திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். இந்த புத்தகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸால் வெளியிடப்பட்டது. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பதிப்பு 1981 வெளிவந்தது. முதல் பதிப்பு 1961, அதாவது நான் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வெளிவந்தது. இந்த புத்தகம் பரவலாக படிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏன்னா தத்துவ ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் இது உதவும். இந்த புத்தகத்தை எனக்கு அளித்தவர் வேதாந்த அறிஞரும் நித்திய சைதன்யதி அவர்களுடைய நெருக்கமான நண்பருமான கிருஷ்ணன் நாயர் என்கிற மருத்துவர். இதை படித்து பாருங்க என்று அவருடைய நூலகத்திலிருந்து இதை எடுத்து கொடுத்தார். பழைய அச்சு முறை கொண்டது, நிறைய உட்குறிப்புகள் கொண்ட ஒரு புத்தகம் அது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகம் அத்வைதம் உருவாக்கக்கூடிய விடுதலை என்பது என்ன என்பதை பற்றி பேசுகிறது. இது தெளிவாக வரையறுக்கக்கூடியது என்று நமக்கு தோன்றும், ஆனால் அப்படி அல்ல. ஏன்னா இதில் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வேறுபாடுகளோடு தான் அந்த முக்தி என்பதை பற்றி அத்வைதம் பேசுகிறது. அதாவது அத்வைதத்திலே பிரம்மத்துடன் இணைதல், பிரம்மம் தான் என்று உணர்தல், தான் என்னும் உணர்வை இழத்தல், இது மூன்றும் முக்தி தான். மூன்றுக்கு இடையில சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு. அதாவது ஒரு ஜீவாத்மா முக்தி அடைந்து பிரம்மத்தில் இரண்டரை கலக்கிறது, அல்லது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய ஆளுமையை இழந்து தான் உண்மையில பிரம்மம் மட்டும்தான் அறியுது, அல்லது ஒரு ஆத்மா தான் என்று உணர்வை இழக்குது. இது மூன்றுமே முக்தி தான். உதாரணமா சில உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது ஒரு உப்பு பொம்மை கடலை அறிய முயல்கிறது, கடல்ல கரைந்து இல்லாமல் ஆகிறது. இது ஒரு வகையான முக்தி. அதனுடைய பயணத்தின் இறுதியில் அது உப்பு மட்டுமே ஆன ஒரு கடலுக்குள்ள செல்லுது, அதுலேருந்து தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்குது, அதுவாகிறது. இது ஒரு முக்தி. இரண்டாவது ஒரு உதாரணம் சொல்லலாம் என்றால், ஆதிசங்கரர் சொன்ன கடாகாசம் மடாகாசம்ங்கிற உதாரணம். அதாவது ஒரு கடல், ஒரு கடம், ஒரு பானை இருக்கிறது. அந்த பானைக்குள்ளே வானம் இருக்கிறது இல்லவா? அந்த வானம் உருண்டையா இருக்கு. அந்த பானை எங்கே கொண்டு போனாலும் அந்த வானத்தை கொண்டு போகலாம், அந்த வானத்தின் ஒருத்தட்ட கொடுக்கலாம். ஆனால் பானை உடைஞ்சு போச்சுன்னா வானம் இல்லாமல் ஆகும். ஆனால் உண்மையில வானம் இல்லாமல் ஆகுதா? கிடையாது. உண்மையில பானைக்குள்ள தனியா ஒரு வானம் வருதா? அதுவும் இல்லை. பானை என்கிற ஒரு தோற்றம் உள்ள ஒரு வானத்தை என்ற தோற்றத்தை உருவாக்குது. உள்ளே வானம் இருப்பது போல தோன்றுகிறது, ஆனா பானை தான் இருக்கு, வானம் இல்லை. இதான் கடாகாசம் மடாகாசம் என்று சொல்லப்படுகிறது. குடத்திற்குள் அடங்கின வானம் பிரம்மாண்டமான வானம், அளவற்ற வானம். அளவற்ற வானம் தான் எங்கும் இருக்கிறது, குடத்துக்குள்ளும். ஆனா நாம குடத்தை பார்க்கும்போது உள்ள ஒரு சின்ன வானம் இருக்காது நினைக்கிறோம்.
மூன்றாவது இன்னொரு உதாரணம் இருக்கு. அதாவது ஒரு மீன் கடலை அறிய நினைக்குது. கடல்ல என்னங்கிற கேள்வியில கேட்டுக்குது. ஏதோ ஒரு இடத்துல அது தெரியுது, தான் இருக்கிறதே கடலுக்குள்ளதான், தன்னையும் சேர்த்து தான் கடல்னு சொல்றோம். இந்த 3 சின்ன சின்ன வேறுபாடுகள். ஆக அத்வைத மரபுக்குள்ளேயே முக்தி என்பதை பற்றி இவ்வளவு சின்ன நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கு. இது தவிர அத்வைதத்துக்கு வெளியே உள்ள மரபுகள் முக்தி என்பதை வேறு வேறு வகையில வகுத்து வைத்திருக்கின்றன. உதாரணமா பௌத்தம் நிர்வாணம் என்று சொல்கிறது. நிர்வாணம் என்றால் அனைத்தையும் உதிர்த்து விடுதல் என்று அர்த்தம். அதாவது 8 வகையான பிரமைகளால் ஆனது நம்முடைய இருத்தல். அந்த 8 பிரமைகளும் நீங்கும் போது நாம் நிர்வாணம் அடைகிறோம் என்று பௌத்தம் சொல்கிறது. அது மாதிரி சமணம் இன்னொரு வகையான பரிநிர்வாணம் பற்றி சொல்கிறது. அது இங்கிருக்கும் பருப்பொருளுடன் இணைவது, அதிலிருந்து பிரித்து வந்த பிரக்ஞை இல்லாமலாகி திரும்பி பருப்பொருளுக்குள் சென்று மறைவது. அது தவிர மதங்கள் வெவ்வேறு வகையான முக்தி பற்றி சொல்கின்றன. இறந்த பிறகு சிவன் அடி சேர்தல், பிரம்ம வடிவமான விஷ்ணுவுடன் சேருதல், இந்த மாதிரி இந்த கான்செப்டுகள், இந்த முக்தி கான்செப்ட் எல்லாமே அத்வைதம் சொல்லக்கூடிய முக்தி கான்செப்டோட இணைந்து கொள்கிறது. அத்வைதியில் அதையும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு அத்வைதி கொஞ்சம் சைவ சாயல் கொண்டவராக இருந்தால் அவர் அந்த பரம்பொருள் அல்லது பிரம்மம் என்பது சிவன் தான் என்று எடுப்பார். அப்ப நான் சிவன் அல்ல தானே, நானே சிவம் என்று உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கு, சிவோகம். அல்லது சிவம் மட்டும்தான் இருக்கு, நான் இல்லை என்று உணரக்கூடிய நிலை இருக்கு. அல்லது நான் சிவன் அடி சேரக்கூடிய நிலை இருக்கு. இப்படி வெவ்வேறு வகையில் அதை விளக்கி கொண்டே போவார். இந்த நுணுக்கமான வேறுபாடுகளை விளக்கக்கூடிய புத்தகம். ஒற்ற வரியில சொன்னா அத்வைதம் அல்லது வேதாந்தத்தை பொறுத்தவரை பேத புத்தி என்பதுதான் துயரம். துயரம் என்பது, துக்கம் என்பது இங்கிருக்கக்கூடிய வாழ்க்கையின் இன்னொரு வடிவம். அறியாமையின் துயரம் அது. அறிவு என்பது பேத புத்தி, அதாவது பிளவு பார்வை அகல்வது. நான் என்றும் பிரம்மம் என்றும், உயிர் என்றும் வெளி என்றும் நாம் பிரித்து பார்க்கக்கூடிய பார்வையை இழப்பது. இது சிக்கலான விரிவான கருத்து. இதை ஒரு வகுப்புல தான் விளக்க முடியும். அதுக்கான வகுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்திய தத்துவ சார்ந்த வகுப்புகளை மிக விரிவான வகுப்புகள். ஒவ்வொரு வகுப்புல 18 மணி நேரம் வகுப்பு நடக்கும் 3 நாள்ல. அப்படி குறைந்தது 20 அல்ல 25 வகுப்புகள் வழியாக தான் இந்திய தத்துவத்தை ஒட்டுமொத்தமாக கற்பிக்கிறோம். அதில் 6-7 வகுப்புகள் இன்றைக்கு தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. உண்மையில் இப்போதான் வேதாந்தத்திற்குள் நுழைய போகிறோம். அதை தெளிவுபடுத்திக் கொள்ளதான் இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான உரைகள், நூற்றுக்கணக்கான விளக்கங்கள்லாம் இதுக்கு இருக்கு. அதனுடைய மிக எளிமையான ஒரு வடிவத்தை, ஒரு டீஸ்பூனை சொல்ல நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த புத்தகத்தை பற்றி, இந்த புத்தகம் அளிக்கக்கூடிய ஒரு தெளிவை எனக்கு மிக குறைவான புத்தகங்கள் தான் அளித்திருக்கின்றன. என்ன வகையில் இருக்கும்னா, ஒன்று மிக சிக்கலா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி அதை பிரிச்சு 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 போயிட்டே இருக்கக்கூடிய பார்வை உண்டு. வெறும் ஆர்குமெண்ட்ஸ் ஆகவும் ஃபார்முலாவாகவும் கோட்பாடுகளாகவும் இருக்கும், சலிப்பு. இன்னொன்று ரொம்ப சிம்பிளா, பாமரனுக்கும் படித்து பொருள் உணர்வுலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ரோட்டோர ஞானம் மாதிரி மாற்றிடுவார். தமிழகத்தில் 99% உரைகளின் 2வது வகை தான். அதில் ஒரு சிக்கலும் இருக்காது. ஏன்னா அதில் ஆழம் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் வேதாந்தம் சொல்லுது என்று அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப சல்லி சாக்குவாங்க, பக்தியில கொண்டு சேர்ப்பாங்க.
மதத்துடைய ரெகுலர் ஜார்கன்ஸ் இருக்க கோஷங்கள் அதில் கொண்டு சேர்த்துருவாங்க. அப்படி எழுதப்பட்டது எழுதி தள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு, தமிழகத்தில் எழுதப்பட்ட அத்வைத உரைகளில் அவ்வளோ அத்வைதம் படித்தோம், கடைசியில் தன்னுடைய ஜாதியுடைய மேன்மையை சொல்ல இடத்துல தான் கொண்டு வந்து முடிப்பாங்க நிறைய பேர். எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கிறது இதுதான். பிறக்க நேர்ந்த ஜாதி தான் உலகத்திலே சிறந்தது என்று சொல்லுவதற்காக, அதை நிறுவுவதற்காக ஒருத்தர் இவ்வளவு புத்தகங்களை படித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க உழைக்கிறாருன்னா அவர் இருக்கக்கூடிய இருட்டு என்ன, அவர் சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த மாய பொறி என்ன? கணிசமான பிராமண உரையாசிரியர்களுக்கு அந்த அற்பமான அந்த பொறியில் அவங்க மாட்டிட்டு கொண்டே தெரியாது. அவ்வளவு வேதாந்தமும் அவ்வளவு உபனிஷத் பிரம்மசூத்திர ஞானமும் கட்ட கடைசியில ஐயங்காரிசத்திலேயோ ஐயரிசத்திலேயோ சென்று முடியும். அங்க கூட முடியாது. அது தென்கலை வடகலையா, வடமாலா வாத்திமாரா என்பதில் போய் முடியும். இந்த தமாஷ் தான் தமிழில் எழுதப்படக்கூடிய பெரும்பாலான உரைகள் இருக்கு. ஆனா ஒரே சமயம் ஸ்காலர்லியாகவும் அறிவார்ந்ததாகவும், ஆனா அதே டைம்ல மிக மிக சுவாரஸ்யமாகவும் செறிவாகவும் எழுதப்பட்ட புத்தகம். ஒரு பக்கம் இந்த புத்தகம் மொத்த வேதாந்தத்தை தொகுத்து கொடுக்குது, ஆனா அதே டைம்ல எந்த ஒரு தரப்பை அது கூட்டவோ குறைக்கவில்லை, எல்லா தரப்பையும் சொல்லிட்டு போகுது. ஒரு விரிந்த பார்வையில வேதாந்தத்தை முன்வைக்கிறது. ஆசிரியருடைய சொந்த சார்பு நிலைகள் எதுவும் இதில் வெளிப்படலை. என்னுடைய ஆசை என்னவென்றால், ஒரு வகையில அத்வைதம் தமிழகத்திலும் தோன்றியதல்லவா? பழைய ஒருங்கிணைந்த தமிழகத்தில் தானே சங்கரர் பிறந்தார். அவர் படித்தது எல்லாம் காஞ்சிபுரம் தானே. ஆனால் ஏன் தமிழகத்தில் அத்வைதம் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலைமை இருக்கிறது? இங்கேதான் அத்வைதத்துக்கான பெரிய மடம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது வெறும் வைதிக மடம் தான். அதுக்கும் அத்வைதத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஐத்வேதிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்மார்த்தர்களுடைய மதம் என்பது அத்வைதம் தான். ஏன்னா அவங்களுடைய மடங்கள் சிருங்கேரியும் காஞ்சியும் எல்லாம் அத்வைத மடங்கள் தான். ஆனால் அவரெல்லாம் வெறும் சாதியவாதிகள் தான். சடங்கு, சாதி, சம்பிரதாயம் இந்த மூன்றுக்குள்ளே சிக்கி கொண்டவர்கள் தான். அவங்களுக்கு அத்வைதத்துக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. மாபெரும் அத்வைதிகள் என்று சொல்லக்கூடிய பலர் இங்கே பிறந்திருக்கிறார்கள். உதாரணமா சதாசிவ பிரம்மேந்திரன். ஆனால் அவரெல்லாம் இன்றைக்கு சாதி சிமிழுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இதற்கு இணையாக அத்வைதத்தை தெரிந்து கொள்வதற்கான நூல்கள் என்ன என்று கேட்டார், சுவாமி சித்பவானந்தருடைய நூல்கள் தவிர எதையாவது சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இல்லை. டிஎம்பி மகாதேவன் எழுதியிருக்கிறார்லாம் ஒரு அகடமிக் புத்தகங்கள், படிப்பதற்கான பாட புத்தகங்கள். சித்பவானந்தருடைய கீதை உரை, திருவாசகம், உப்புடைய உரை முதலிய நூல்கள் மிக முக்கியமானவை. ஆனால் அவையும் கூட இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை எடுத்து பேசக்கூடிய நூல்கள் அல்ல. அவை மூல நூல்களுக்கான விளக்க என்ற அளவில் தான் இருக்கின்றன. ஒப்புநோக்கு மிக எளிய வகையில் இருக்கிறது. அவற்றில் ஆன்மீகம் இருக்கிறது, அறிவார்ந்த ஒரு தேடல் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது. ஆனால் மிக எளிய அளவில் தான் இருக்கு. ஒரு அத்வைத மாணவனுக்கு மேலதிக கேள்விகள் வரும்போது அதற்கான தெளிவை அளிக்கும் வகையாக சித்பவானந்தருடைய நூல்களும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அவர் இங்கிருக்கக்கூடிய சாமானிய மக்களுடன் தான் உரையாடி கொண்டிருந்தார். இந்த தரத்திலான ஒரு 20 புத்தகங்களை மலையாளத்திலே சொல்ல முடியும். இது கேரளிய ஒருவர் ஆங்கிலத்தில் எழுதியது, மலையாளத்தில் அவர் எழுதியிருக்கிறார். மலையாளத்தில் இது மாதிரியான ஒரு 20-30 நூல்கள் இருக்கின்றன. முனி நாராயண பிரசாத் அவர்கள் எழுதியிருக்கிறார், வாக்படானந்த சுவாமிஜி எழுதியிருக்கிறார், பலர் எழுதியிருக்கிறார். அத்தகைய நூல்கள் இங்கே வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது. அதை மட்டும் இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.